உங்கள் பேர் சொல்லுங்கள். ஊருங்க? ஏக்கலம்பத்தில் எந்த தெருவுங்க? சரி, என்ன தொந்தரக்கா சரி வேடப்பனாக்க வைத்திய சமாதிக்கு வந்திருக்கீங்க? ஆரம்பத்தில் எதுக்காக மாத்திரை எடுத்தீங்க? எத்தனை வருஷத்துக்கு எடுத்துட்டு இருக்கிறீங்க? சரி, இந்த 2 மாதம் மாத்திரை எடுத்தே சாப்பிட முடியுமா? ஆகி போச்சா? இப்போ டாக்டர் நீங்கள் சொன்னீங்களா? டாக்டர் ரெக்கமெண்டேஷன் படி தான் மாத்திரை எடுத்தீங்க, டாக்டர் ரெஃபர் பண்ணி தான் மாத்திரை எடுத்தீங்க. எந்த டாக்டர் ரெஃபர் பண்ணி பண்ணாங்க? அம்மா, இந்த மாத்திரை யார்கிட்ட எழுதி வாங்கினீங்க? நீங்களா மெடிக்கல் போய் வாங்கினீங்களா? சரி, அந்த டாக்டர்கிட்ட போய் ரெஃபர் பண்ணீங்களா? என்ன சொன்னாங்க? சரி, சரிங்க. சரி, முகத்தில் எந்த இடத்துலம்மா வேதனையாக இருக்குது? சரி, சரிங்க. 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 540 ரூபா கொடுமா. காணிக்கு இங்கே யாருமா வாங்குறோம்? சரி, இருக்கிறத கொடுமா, பாக்கி அப்புறம் கொண்டு வாமா. இது எப்போ இருந்து அப்படி இருக்குமா? ரொம்ப முந்தி 2 மாதம் ஆச்சு. லேசாக ஆரம்பிச்சு எத்தனை மாதம் ஆச்சுமா? லேசாக ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சுமா? 2 மாதம் ஆச்சு. லேசாக ஆரம்பிச்சு 3 வருஷ காலம் இருக்கு. நீங்கள் மாத்திரை 7 வருஷம் எடுக்கிறீங்க. 2 மாதம் 3 மாதம் இங்கே போய் சொல்லாதீங்கம்மா. நீங்கள் இங்கே வராதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் கணக்கு இங்கே வந்துருச்சு. சரியா? உங்களோட பிறந்தவங்க 3 பேர் யாராரு? இன்னும் நீங்கள் என்ன 2 பேர் யாராரு? ஏமா தேட பாருமா. சரிங்க. சரிங்க. சரி அம்மா, நாளைக்கு வந்துட்டு 3 நாளைக்கு ஒரு முறை வரணும்மா. 9 தடவை வரணுங்க. 2 கை கீழே தொங்க போட்டு இல்லைங்க. அங்கே முன்னே நம்பர் எழுதி போட்டிருப்பாங்கம்மா. அந்த நம்பருக்கு நீங்கள் பதிவு பண்ணிவிட்டு இன்றைக்கி சாயங்காலக்குள்ளே பதிவு பண்ணிவிட்டு நாளைக்கு வரணும். அதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு முறை வரும்போது பதிவு பண்ணிவிட்டு தான் வரணும். வாட்ஸ்அப் தான் நீங்கள் எப்போ வேணாலும் வாட்ஸ்அப் பண்ணிடலாங்க. நார்மல் செல்லு இருந்தால் அப்படின்னா 5 மணிக்குலேருந்து 6 மணிக்குள்ளே பதிவு பண்ணணும். மந்திரிக்கை பொருள் 2 ஒரு செட்டு கொண்டு வரணும். அபிஷேக பொருள் 2 செட்டு கொண்டு வரணும். பார்த்து கொண்டு வந்துருக்காங்க. சிங்கத்துக்கிட்ட 20 ரூபாய்க்கு மேலே எவ்வளோ வைக்கிறீங்க? வச்சுருங்க. அடுத்து